ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே உங்களுக்கு பிடித்த மாதிரியான கதைகள், பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் தான் நம்ம சேனல் வந்து ரொம்ப கொடுத்துட்டே இருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையான, வித்தியாசமான, அருமையான, பாப்புலரான கதைகள் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கும், அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கேட்கட்டும். ஓகேவா? இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதை கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை திரு சோமா வள்ளியப்பன் எழுதிய நள்ளிரவில் ஒரு காஃபி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு சஸ்பென்ஸ் கதையா, அல்லது ஒரு ஃபேமிலி ஸ்டோரியா, அல்லது மர்ம கதையா, கிரைம் ஸ்டோரியா அப்படிங்கிறது வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கு. அது எந்த கதை அப்படிங்கிறத வந்து கேட்கறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அது மாதிரியான ஒரு விஷயத்தோடவே தான் இந்த கதையவே ஆரம்பிச்சிருக்காரு எழுத்தாளர் அவர்கள். ஓகேவா? இந்த கதை கேட்கலாமா? சோமவள்ளியப்பன் அவர்கள் எழுதிய நள்ளிரவில் ஒரு காஃபி, குடும்ப மர்ம சிறுகதை. இது ஒரு மர்ம கதையா இருக்கலாம், அல்லது நகைச்சுவை கதையோ அப்படியும் இருக்கலாம். இந்த கதை எனக்கு புரியுமா? சாத்தியம் இருக்கிறது. அத்தியாயம் 1. இரவு மணி 1:30 என்பதால் தெருக்களில் அதிக நடமாட்டம் இல்லை. ஆட்டோ படுவேகமாக போனது. கதவை தட்டினால் திறக்க வேண்டுமே. அசந்து தூங்கிக் கொண்டிருந்தால்? பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்தேன். சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்த அதை வேறு வழியின்றி மீண்டும் பாக்கெட்டுக்குள் வைத்தபோது ஆட்டோ எங்கள் தெருவுக்குள் நுழைந்து விட்டது. தெருவில் 5வது வீடு எங்களுடையது. அட, நம்ம பிளாட்ல ஹால் விளக்கு எரிகிறதே என்று நினைத்தேன். அதற்குள் பிளாட்டில் பால்கனி விளக்கும் போடப்பட்டது. மாடியில் இருந்து ஆட்டோவை உற்று பார்த்தவர்கள் அதில் இருந்து இறங்குவது நான் தான் என்று தெரிந்ததும் விருட்டென உள்ளே போய்விட்டார்கள். ஆட்டோக்காரனை கொஞ்சம் இருப்பா என்று சொல்லிவிட்டு கேட்டை திறந்த வாட்ச்மேனை தாண்டி வேகமாக ஓடி லிப்டில் ஏறினேன். நான் கதவை மூடுவதற்குள் பிளீஸ் க்ளோஸ் த டோர் என்று லிப்ட் கத்தியது. அந்த நிசப்தமான நள்ளிரவில் படு சத்தமாக கேட்டது. போனதும் தேவையான டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு, அவ எங்க இருக்கின்றன? மரபீரோல அடித்தட்டல என்று ஞாபகம். உடன் கிளம்பிவிட வேண்டும் என்று மனதிற்குள் திட்டமிட்டேன். வந்ததும் இந்த ராத்திரியில திரும்ப எங்க போறீங்க என்பார்கள். எல்லாம் வந்து சொல்கிறேன் என்று உடனடியாக கிளம்பிவிட வேண்டும். லிப்ட் கதவுகளை அரைந்து மூடிவிட்டு ஓடினேன். வீட்டுக் கதவு லேசாக திறந்தே இருந்தது. அது தெரியாமல் நான் தள்ளிய வேகத்தில் அது போய் சுவற்றில் டம் என்று மோதியது. உள்ளே பார்த்தால் ஹாலில் சோஃபாவில், அட, இது என்ன? சுபாஷும் அவர் மனைவியும் அல்லவா உட்கார்ந்திருக்கிறார்கள். சுபாஷ் என்னுடன் எங்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர், புரொடக்ஷன் மேனேஜர், வடநாட்டுக்காரர். ஹாய் குமார், ஹவ் ஆர் யூ என்றார் சுபாஷ் சத்தமாக சிரித்தபடி. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இரவு மணி 1:30. அவர் ஏன் இந்த அகால நேரத்தில் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார்? அதுவும் அவருடைய மனைவியுடன். வாட் சுபாஷ், எனி ப்ராப்ளம் என்று கேட்டேன். ஃபார் மீ நோ ப்ராப்ளம். சும்மா ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம்னு வந்த என்றார் அவர் சத்தமாக சிரித்தபடி. காஃபியா? சரி. எனக்கு குழப்பமாக இருந்தாலும் நான் உடனடியாக போக வேண்டிய இடம் நினைவுக்கு வர, சுபாஷ், நீங்க இங்கேயே இருங்க, காஃபி சாப்பிடுங்க, நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். குஷும், நீங்க லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். குஷும், அதுதான் சுபாஷின் மனைவியுடைய பெயர். அவர்கள் பதிலுக்கு காத்திராமல் உள்ளறைக்கு ஓடினேன். தேடினேன், எடுத்தேன். எனக்கு பின்னால் என் மனைவியும் மகளும் ஒன்றும் பேசாமல் என்னையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் அமைதி மிரட்டலை கொடுத்தாலும் அசராமல் வந்து பார்த்து கொள்ளலாம் என்று ஹாலுக்கு வந்தேன். அதற்குள் சுபாஷும் குஷுமும் கிளம்ப தயாராக கதவு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். என் மனைவியிடம் அவர்கள் சொல்லிக்கொள்ள, ரொம்ப தேங்க்ஸுங்க, சாரி உங்களை ரொம்ப தொந்தரவு செஞ்சுட்டேன், இன்னொரு நாள் சாவகாசமா அவசியம் வாங்க என்று என் மனைவி சொல்ல, நோ ப்ராப்ளம், நிச்சயம் வர்றோம் என்றபடி அவர்கள் கிளம்பினார்கள். நான் நடுவில் என் மனைவியை பார்த்து, அவங்களுக்கு காஃபி கொடு என்றதற்கு ஆச்சு 3 தடவை என்றால் என் மகள் நக்கலாக.
சரி வாங்க என்று அவர்களையும் அழைத்துக் கொண்டு நான் மீண்டும் லிப்டுக்கு போனேன். ஏன் ஆட்டோ இன்னும் நிக்குது என்ற சுபாஷிடம் அப்புறம் சொல்றேன், முதல்ல நான் சீக்கிரமா லஷ்ஷுக்கு போகணும் என்றேன். லஷ் தானே போகணும், அதுக்கென்ன, நான் கார்ல கொண்டு போய் விடுறேன், ஆட்டோ போகட்டும் என்றார் சுபாஷ். அதுவும் சரிதான் என்று நினைத்து ஆட்டோவை போகச் சொல்லிவிட்டு அவர் காரில் பின் சீட்டில் ஏறிக்கொண்டேன். பேசாமலேயே வந்தவனை ரியர் வியூ கண்ணாடியில் பார்த்து லஸ்ஸில் எங்கே என்றார் சுரேஷ். மயிலாப்பூர் E3 போலீஸ் ஸ்டேஷன் என்றேன் நான். அவர் முகத்தில் லேசான அதிர்ச்சி. என்னாச்சு குமார் என்று அக்கறையாக கேட்டவரிடம் நத்திங், சும்மா ஒரு காஃபி சாப்பிடதான் என்றேன் நான். அவரால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சார், என் வண்டி TN012348 ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள் என்றேன். உள்ளே கை காட்டினார். அங்கே அரை தூக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ்காரரிடம் விளக்க முற்பட டாக்குமெண்ட்ஸ் என்றார் கையை நீட்டியபடி. கொடுத்தேன். பார்த்தார், திருப்பி தந்தார். கொஞ்சம் அறிவுரை சொன்னார். வண்டி சாவியை வாங்கிக் கொண்டு வேகமாக வெளியே வந்தேன். காரிலேயே உட்கார்ந்திருந்த சுபாஷ் மற்றும் அவர் மனைவிக்கு நன்றி சொன்னேன். நோ மென்ஷன், ப்ராப்ளம் ஒன்னும் இல்லையே, வீட்டுக்கு போங்க, ஒய்ஃப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா என்றார் நமுட்டு சிரிப்புடன். ரொம்ப நேரமாவில் கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் தெரிந்தது. அவர் எதற்கு அந்த நேரத்தில் அவர் மனைவியுடன் என் வீட்டுக்கு வந்தார் என்பது எனக்கு விளங்கவே இல்லை. கேட்டால் விளையாட்டாக பதில் சொல்லுகிறார். சரி, பின்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டு மணியை பார்த்தேன். இரவு 2:20. நாளை ஆபீஸ் போக வேண்டும் இருவரும். நீங்க கிளம்புங்க குமார், காலையில போன் பண்றேன் சொல்லியபடி காரை கிளப்பிக் கொண்டு போய்விட்டார். எனக்குள் அடங்காத ஆச்சரியம் மற்றும் குழப்பம். யோசித்தபடியே வண்டியை ஸ்டார்ட் செய்து விரைந்தேன். எங்கள் வீடு இருக்கும் தெரு அது. இப்போது பால்கனி விளக்கு எரியவில்லை. கதவு தாளிட்டிருந்தது. ஓங்கி தட்டினேன். மகள்தான் வந்து திறந்தாள். மனைவி உள்ளே பெட்ரூமில் படுத்திருப்பது தெரிந்தது. எதற்கு வந்தார்கள் சுரேஷும் அவர் ஒய்ஃபும்? என் மகளிடமிருந்து பதில் இல்லை. அத்தியாயம் 2. ஹலோ ஹலோ ஹலோ, மிஸ்டர் சுபாஷ் வீடுங்களா? எஸ், சுபாஷ் ஸ்பீக்கிங். நீங்க யாருங்க? நான் குமாரோட ஒய்ஃப் பேசுறேன். ஓ, மேடம் லக்ஷ்மியா? சொல்லுங்க சொல்லுங்க. குமார் அங்க வந்திருக்காரா? இல்லையே, அவர் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமே கிளம்பிட்டாரே, வீட்டுக்கு வரலையா? வந்தாராம், வந்துட்டு ஏதோ ஆபீஸ் வேலை இருக்குன்னு திரும்ப போயிட்டாராம். அப்படியா? ஆமா, அவர் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு 7 மணிக்கே கிளம்பி இருக்கார். நைட்டு 11 ஆயிடுச்சு. இப்ப இன்னும் வரல. போன் அடிச்சா சுவிட்ச் ஆப்னு வருது. அதான் உங்களுக்கு. டோன்ட் வரி மேடம், கவலைப்படாதீங்க. நான் இன்னும் 10 மினிட்ஸ்ல விசாரிச்சுட்டு உங்களுக்கு போன் பண்றேன். அதெல்லாம் வேணாம் சார், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நித்யா, குமார் அங்க உங்க வீட்டுக்கு வந்தாரா? இல்லையே. தீபக் வீடுங்களா? குமார் அங்க இல்லைங்க, இங்க வரல. ராம், இளங்கோ, வசந்த், முரளி, பிரபு, அசிம் எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு. எங்க போனார்னே தெரியலையே. ஹாய் லட்சுமி என்றபடி சுபாஷ் உள்ளே வந்தார். வாங்க வாங்க. அட, குஷுமும் வந்திருக்காங்களா? கம்மின் குஷும். எதுல போனார் குமார்? பைக் எடுத்துக்கிட்டு போயிருக்கார். வழக்கமா கார்ல தான் போவார். அது வேற எனக்கு பயமா இருக்கு. அப்படியா? பைக்லையா? ஏதாவது ஆபீஸ் விஷயமா தானே? போனும் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. பொண்ணுகிட்ட ஏதோ மனசு சரியில்லைன்னு சொல்லி இருக்கார். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அவரு வெரி கான்பிடன்ட் பர்சன், பயப்படாதீங்க. சுபாஷ் தன் மனைவியை குமார் மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்க சொல்லிவிட்டு வேறு ஒரு அறைக்கு போய் அவருடைய மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டார். கலந்து பேசினார். பிறகு தனக்கு தெரிந்த வடநாட்டுக்கார உயர் போலீஸ் அதிகாரி ஒருவருடன் அன்று மாலை ஏதாவது ஆக்சிடென்ட்ல ஹீரோ ஹோண்டா பைக் அடிபட்டிருக்கிறதா என்று பார்த்து சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். உடன் சக அதிகாரி நித்யானந்தத்திற்கும் HR மேனேஜர் ராம்நாத்துக்கும் விவரம் சொல்லி அவர்களை கடற்கரை பக்கம் தேடச் சொன்னார். அவர்கள் பதறிக்கொண்டு கிளம்பினார்கள். கிண்டி அருகே ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் லாரியில் அடிபட்டதாக முதல் தகவல் வந்தது. அது பற்றி மேலும் தெரிந்து கொள்ள செல்வராஜ் என்ற மற்றொரு சக அதிகாரியை கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் போகச் சொன்னார் சுரேஷ். பார்த்துவிட்டு தகவல் தரச் சொன்னார். நேரம் ஆக ஆக
குமார் பற்றி எவரிடம் இருந்தும் எந்த தகவலும் வராததால் நிறுவனத்தின் தென்னிந்திய தலைமை அதிகாரிக்கு ஆர் குமாரை காணவில்லை என்ற விவரம் முறையாக தெரிவிக்கப்பட்டது. அத்தியாயம் 3. வில்லனை போலீஸ் பிடித்ததுமே குமார் எழுந்து விட்டான். படத்தில் பணியாற்றியவர்கள் பெயர்கள் திரையில் வரிசையாக மேலிருந்து கீழே ஓட வேக வேகமாக வெளியே வந்த குமாரின் முகத்தில் சில் என்ற மார்கழி மாத காற்று மோதியது. வண்டி டோக்கனை கொடுத்துவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்து ஏறி அமர்ந்தான். படம் விட்டு போகும் ரசிகர்களால் நெரிசலாக இருந்ததால் கூட்டத்தில் மெதுவாக காலால் தத்தி தத்தி நகர்ந்தபடி வெளிவந்தான் அவன். சாலைக்கு வந்ததும் புர்ரு என்று திராட்டில் கொடுத்தான். இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்ததுதான் சரி, நல்ல வேலை மிஸ் பண்ணல. எந்த விளக்கும் எரியாத சிக்னலில் நிற்காமல் ஜாலியாக வண்டியை திருப்பியவனை நெருக்கமாக வந்த ஒரு போலீஸ்காரரின் கை நிறுத்தியது. அவரை சுற்றி ஏற்கனவே 7-8 வண்டிகள் நிறுத்தப்பட்டு இளைஞர்கள் பாக்கெட்டில் கைவிட்டு துளாவியபடி நின்று கொண்டிருந்தார்கள். இரவு செக்கிங் போல. வண்டியின் ஆர்சி புக், இன்சூரன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடுங்க. அவனுடைய பர்சில் லைசன்ஸ் இருந்தது. காட்டினான். வண்டியின் சைடு பாக்ஸை திறந்து தேடினால் அட, ஆர்சி புக் காப்பியோ இன்சூரன்ஸ் பேப்பரோ இல்லை. வண்டியை போன மாதம் சர்வீஸுக்கு அனுப்பின போது எடுத்து வைத்ததை திருப்பி வைக்கவில்லை என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அத்தியாயம் 4. ஐ, என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமா, சீக்கிரம்தான். அது சரி, உங்க அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? குமார் மனதுக்குள் குபீரென ஒரு யோசனை. சரிதான், இன்னைக்குத்தான் சரியான நாள். நாளையோட படம் கடைசி. இது முதல் ரிலீஸ்லேயே பார்க்க விட்டு போன படம். 2வது ரன் காமதேனுவுல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா படம் மாத்திருவான். நமக்கும் இப்படி டைம் வாய்க்காது. இன்னைக்கு நைட் ஷோ போயிட வேண்டியதுதான். லக்ஷ்மி இருந்தா விடவே மாட்டா, ஏதாவது சொல்லி நிறுத்திடுவா. அவ கோயில்ல இருந்து வர்றதுக்குள்ள கிளம்பினாதான் உண்டு. அவசரமாக முகம் கழுவி சட்டையை மாற்றினான். என்னப்பா, என்னைய வெளியே கூட்டிட்டு போறியா? எனக்கு ஒயிட் சாஸ் வாங்கணும்பா. இவளிடம் சினிமா படம் என்று சொல்ல வேண்டாம். இவளும் நம்மை போக விடமாட்டாள். சாரிடா கண்ணா, அப்பாவுக்கு அவசரமான ஆபீஸ் வேலை ஒண்ணு. நான் போயிட்டு வந்துடுறேன் பிளீஸ். என்னப்பா, பைக் சாப் எடுத்துக்கிறீங்க, கார்ல போகலையா? ஏம, அம்மா மாதிரியே உஷார் என்று மனதில் நினைத்து கொண்டு, செல்லும், அப்பாவுக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை, அதான் பைக்ல காத்தாட அப்படியே. பரவாயில்ல, நம்மளும் எவ்வளவு சரளமா கதவிட முடியுது என்று பெருமைப்பட்டபடியே கிளம்பினான். சோமவள்ளியப்பன் எழுதிய நள்ளிரவில் ஒரு காஃபி மர்ம குடும்ப சிறுகதை முற்றும். முதல் முறை படித்ததிலேயே கதை பிடித்திருந்தால் உங்களுக்கு ஒரு சொட்டு, புரியாவிட்டால் மீண்டும் என்னை திட்டியபடியே படிக்கவும். இன்னொரு முறை படித்தால் மட்டும் என்ன புரியவா போகிறது என்று கேட்கிறீர்களா? சாரி, சொல்ல மறந்துவிட்டேனே. கதையின் பகுதிகளை கொஞ்சம் வரிசை மாற்றி படிக்க வேண்டும். முதலில் 4வது பகுதி, அடுத்து 3வது பகுதி, அதன் பிறகு 2வது பகுதி, அதன் பிறகுதான் முதல் பகுதி. ஆமாம், தலைகீழாக 4, 3, 2, 1 என்று வரிசை மாற்றி படிக்க வேண்டும். தேவையா இது? ஏன் இந்த வெட்டி வேலை என்கிறீர்களா? வேறொன்றுமில்லை. திரைப்படங்களுக்கு மட்டும்தானா எடிட்டிங் என்று யோசித்ததால் வந்த கதை இல்ல, வந்த வினை. இந்த சிறுகதை முற்றும். ஏற்கனவே சொன்ன முற்றுல இருந்து இப்ப இந்த முற்றும் சொன்ன வரைக்கும் சோமவள்ளியப்பன் அவருடைய கதையிலேயே எழுதியிருக்கக்கூடியதான், அந்த கதைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ ரொம்ப வித்தியாசமான முறையில ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கடைசி அத்தியாயத்தை முதல் அத்தியாயத்தை கடைசியாகவும் அது மாதிரி மாறி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திரும்ப வேணும்னா நம்ம அது மாதிரி கேட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதையினுடைய டோட்டல் ஃப்ளோ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கலாம். ஓகேவா? உங்க கருத்தை இந்த கதையினுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.